ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து அக்வாரியம் ஃபார்ம் எபிசோட் நம்பர் 6 டே 6. நம்ம இனிமேல் டே 6 டே 7 சொல்ல போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் பை தான் சொல்ல போகிறோம். எபிசோட் 1 எபிசோட் 2 இப்போ அதில் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்று நம்ம கப்பீஸ் வந்து செட் பண்ணிட்டோம். அது என்ன ஆகிட்டுனா, இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ குட்டிங்களை வந்து விட்டுருந்துச்சி. நம்ம மார்னிங் ஒரு 8 o'clock நியர்பை வந்து பார்த்தோம். அதில் கொஞ்சம் குட்டிங்க இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னொரு சில குட்டிங்க வந்து உள்ளே இருக்குது, அதையும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிடுவோம். வாங்க நம்ம வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஆளே காலையில் பிடிச்ச குட்டிங்க எல்லாத்தையும் இதுங்க கூட விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட வேறு தொட்டி வேறு இல்லையா, நான் ஒரு சின்ன கப்பில் வச்சு மேல் இருக்க அதே பாத்ரூமில் வந்து மேல் பக்கெட்லேயே தொங்க விட்டுட்டோம். இப்போ வாங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் எடுத்த ஃப்ரைஸை. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மேல் அங்கே இருக்குது. மேல் செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேல் செத்து போச்சு, ரெட்டு. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ ரெண்டாவது நம்ம இதை பார்த்துக்கிடுவோம். இப்போ முதல்ல போய் ஃப்ரைஸை பிடிச்சிருவோம். நல்லா அதில் கடையிலே ஒரு மேல் தான் இருந்துச்சு, அதுவும் இப்போ இறந்து போச்சு போல். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைஸ் பாருங்கள், ஃபுல்லாக அதில் தான் ஃப்ரைஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம நெட் எடுத்துக்கிடுவோம், கொஞ்சம் பெரிய நெட் எடுத்துக்கிடுவோம். நம்மள்ட்ட 2 சைஸில் நெட் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இந்த சைஸில் இருக்குது. 2 வேறு சைஸ் தான். இது சின்ன சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் ஒரு 5-6 குட்டியும் சேர்த்து பிடிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு குட்டியாக பிடிக்கணும். நம்ம வந்து இப்போதைக்கு இந்த நெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். பெரிய தொட்டியில் பெரிய மீன் பிடிக்கணும்னா பெரிய நெட் யூஸ் பண்ணிக்கிறோம். சின்ன மீன் குட்டிங்களை பிடிக்கணும், சின்ன நெட் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் காலையில் இந்த நெட்டை தான் வச்சு பிடிச்சேன். இப்போ பரவாயில்ல, இந்த நெட்டை வச்சு இப்போ பிடிப்போம். இப்போ வாங்க, ஆல்ரெடி ஒரு 16 குட்டிக்கிட்ட பிடிச்சாச்சு ஃப்ரைஸை. இப்போ வந்து பேலன்ஸ் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் பிடிச்சி இதுக்குள்ளே விட்டுருவோம். நேற்றே எனக்கு டே 6 டே 5 எனக்கு விடும் போதே ஒரு சில டவுட் இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ ஃப்ரைஸு போடுமோன்ட்டு குட்டிங்களை விடுமோன்னு டவுட்டில் தான் விட்டேன். இப்போ குட்டிங்களை விட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த எம்டி கலர் கப்பி தான் வந்து குட்டி விட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் 2 இருந்துச்சு, 1 தான் இருக்குது. இன்னொன்று வந்து எங்கேயாவது அமைதியாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்ருக்கா இல்லை ஒயிட் வந்து விட்ருக்கான்னு தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஃப்ரைஸ் வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிப்போம். வேறு ஏதாவது ஃப்ரைஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நானும் பார்த்தேன், இப்போ தான் வரும்போதே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரே ஒரு ஃப்ரை இருந்துச்சு. அது ஒரு 3 ஃப்ரை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் இருக்குது. ஒரு 4 ஃப்ரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே எப்போவுமே காலைல குட்டி விடும் போதே நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணி குட்டிங்களை வந்து பிடிக்காதீங்க. குட்டிங்க வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அப்புறமா வந்து குட்டிங்களை வந்து பிடிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி அந்த பெரிய நெட்டுனா ஒரு 5 இது மாதிரி 4 ஃப்ரைஸ்லாம் அந்த பெரிய நெட்டு தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, பிடிச்சிட்டேன். இப்போ இருங்க, நான் டப்பாவில் போடுறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக டப்பாவில் போடணும். போட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைஸ் வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ ஒரு 20 ஃப்ரைஸ் வந்துட்டு நமக்கு குட்டிங்க. இது வந்து பெரிய குட்டி, ஓடுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து நம்ம பிரதர்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஒரு பெரிய குட்டி. அதை வந்து நம்ம பிடிக்கணும். மற்ற குட்டிங்களை வந்து இப்போ புது குட்டிங்களை வந்து பிடிப்போம். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒன் சைடு மட்டும் தான் பிடிக்கணும் குட்டிகளை. எல்லா சைடு வந்து குட்டிகளை வெரைட்டி பிடிக்கக்கூடாது. காலையில் மார்னிங் வந்து மீன் வந்து குட்டி விடும் போது நீங்கள் குட்டிகளை பிடிக்கிறீங்க போது எல்லா சைடு குட்டிகளை வெரைட்டி பிடிக்கக்கூடாது. குட்டி வந்து ஒரு சைடாக வரும். மீன் வந்து ஒரு சைடில் குட்டி விட்டுக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடாக குட்டி வந்து ஸ்லோவாக வரும். அந்த சைடில் மீன் இல்லாத சைடாக பார்த்து தான் நீங்கள் நெட்டு வச்சு பிடிக்கணும். காலையில் வந்து இந்த இது ஃபுல்லாக இங்கிட்டு இருந்தால் எனக்கு மீன் வந்து குட்டி விடுற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடில் எல்லா ஃபாக்ஸ்டைலும் இங்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் இங்கிட்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் குட்டிங்க ஃபுல்லாக இங்கிட்டு வர தான் நான் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாம் குட்டி விட்டு முடிச்சிருக்கோம். காலையில் விடிய காலையில் தான் மட்டும்தான் குட்டி விடும். ஒரு 9 to 8 to 9 o'clock ஃப்ரைஸ் வந்து குட்டிங்களை வந்து விட்டு முடிச்சிடும். அது சில மீன் தான், அதுக்கப்புறமா வந்து சில ரேர் கேசஸில் தான் அதுக்கப்புறமா மீனுக்கு வந்து குட்டி விடும். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாம் குட்டி விட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பிடிக்கலாம். ஆனால் அப்போவுமே நீங்கள் வந்து தண்ணியை கலக்கி பிடிக்கக்கூடாது. ஏன்னா மீன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் பிடிக்கும் போது சில மீனுங்க அந்த மற்ற ஃபீமேல்ஸ், அதாவது குட்டி போட்ட மீனில் அதுக்கு கூட கடந்து மற்ற ஃபீமேல்ஸ் வந்து மற்ற குட்டிங்களை வந்து சாப்பிட வந்து வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இப்படி வெளியே வர உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஃப்ரைஸை மட்டும் பிடிச்சி போட்டுக்கோங்க. ஒரு எப்படியும் 1 day ஃபுல்லாக ஆகும். ஏன்னா வெளியே வர தான் பிடிக்கணும். இப்போ ஃபுல்லாக களைச்சி பிடிச்சோம், இல்லை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பிடிக்க ஆரம்பித்தோன்னா ஃபிஷ்ஷஸும் ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அதுமாரி குட்டிங்களும் நமக்கு வந்து நிறைய இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். இப்போது வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கணும்.
இதுக்கு அடியில் ஒரு சின்ன ஃப்ரை ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து எம்டி இடத்துல தான் உள்ளே விட்றேன் நெட்டை விட்டு பொறுமையாக அந்த ஒரே ஒரு குட்டி மட்டும் ஓடுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த ஒரே ஒரு குட்டி இருக்குது. இதில் 2 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு குட்டி வந்துடுச்சு பாருங்கள். ஐயோ, ஒரு குட்டியை விட்டேன். இப்போ 2 குட்டி பிடிச்சாச்சு. இப்போ இது 2 உள்ளே விட்டுட்டு காமிக்கிறேன். விட்றது காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு விட்றது காமிக்க முடியல. இல்லை விட்றது காமிச்சிருவேன் உடனே. பாருங்கள், கப்பில் தான் ரிலீஸ் பண்ணுது. இப்போ வரைக்கும் பிடிச்சி எல்லாத்தையும் கப்பில் தான் ரிலீஸ் பண்ணி கப்பர் ஓரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். 22 ஃப்ரைஸ் வரையும் பிடிச்சாச்சு. எனக்கு ஃபோனை இப்படி வச்சு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் பிடிச்சி முடிச்சுட்டு மொத்தம் எத்தனை குட்டி பிடிச்சேன்னு காமிக்கிறேன். ஏன்னா ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. நான் பிடிச்சி முடிச்சுட்டு வரையில உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம எல்லா குட்டியும் பிடிச்சாச்சு. நான் அதுக்குமே வீடியோ ஆஃப் பண்ணதுக்குமே ஒரே ஒரு குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன். மொத்தமே 23 ஃப்ரைஸஸ் தான் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு ஃப்ரை பிடிச்சா 24 ஃப்ரை ஆயிருமேன்னு பார்த்தேன். நானும் தேடி பார்த்தேன், தொட்டியில் எங்கேயுமே இல்லை. ஆனால் தேடும் போது எதையுமே கலைக்கலை. எல்லா செடியும் அப்படியே விட்டுட்டேன். பொறுமையாக தேடினேன். எதுவுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஃப்ரைஸுமே இல்லை. ஏன்னா காலையிலே ஒரு 16 ஃப்ரைஸையும் உடனடியாக பிடிச்சிட்டேன். எந்த மீன் குட்டி விட்டுருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனடியாக பிடிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 7 ஃப்ரைஸ் வரையும் பிடிச்சிருக்கு. மொத்தம் 23 ஃப்ரைஸ் பிடிச்சாச்சு. மேலே நிற்கானுங்க பாருங்கள், நம்ம 4 பேர். ரெட் கோயி ஒயிட் 2 மேலே நிற்கானுங்க. அம்மா அந்த ரெட்டு ஒரு எம்டி இங்கே நிற்கி, ஒரு எம்டி கலர் கப்பி, இன்னொரு எம்டி கலர் கப்பி தான் எங்கே போய் நிற்கிதுன்னு தெரில. இதுதான் குட்டி விட்டுட்டு, இது குட்டி விட்டு முடிச்சுட்டு இது கூட சேர்ந்த இன்னொன்று வந்து அதுவுமே எல்லாம் லோடோட இருந்துச்சு. அது இன்னும் குட்டி விடலை. அது குட்டி விட்டாலும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டே 6லேயே நமக்கு வந்து நல்லா குட்டி விட்டுருச்சு. நம்ம வாங்கிட்டு வந்து 1 டேலேயே ஃப்ரைஸஸ் வந்து குட்டி விட்டுருச்சு. இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நான் மீன் வாங்கிட்டு வந்து விட்டோன்னே எனக்கு குட்டி விட்டுருக்கேன். நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனால் நான் இந்த தடவை வந்து 23 ஃப்ரைஸஸ் வந்து வரும்னு நினைக்கல. நான் நினச்சது ஒரு 10 to 12 ஃப்ரைஸஸ் வந்து விடுன்னு நினச்சேன். அதுவும் நான் நினச்சேன் வந்து ஒயிட் கலர் கப்பி தான் ஃபஸ்ட்டு வந்து குட்டி விடுன்னு நினச்சேன். எம்டி கலர் கப்பி வந்து குட்டி விடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுவும் விட்டுருச்சு. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இப்போ எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து குட்டி விடுதோ அவ்வளோ வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அதுக்கப்புறமா அதுங்களை ஒரு 10 to 15 days வந்து அதுங்களை ரெஸ்ட்டு கொடுத்து திரும்பி வந்து ப்ரீடிங் கொடுத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நமக்கு அது அட்வான்டேஜ் தான், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எதுவும் எனக்கு தெரில. இனிமேல் ஏதாவது நான் ஃப்ரைஸஸ் பிடிச்சா கூடமே உங்களுக்கு அடுத்த நாளைக்கு வந்து டே 7 வந்து உங்களுக்கு எபிசோட் 7 வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தோம் ஆள். அவங்க வந்தாங்க. அதனால தான் நம்ம வீடியோ பாதில் கட் பண்ண வேண்டியதாயிட்டு. இப்போ போய்ட்டு அதனால் குட்டிங்களை தூக்கி நம்ம வாஷிங் மிஷின் மேலே வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன்களுக்கு இற போட்டுறோன்னு இற டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இது என்ன இற ப்ரோ, இது இப்படி இருக்கே, நாங்கள் எதுவுமே பார்த்ததே இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. இதை நானே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது எப்படி ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிடுது, ஆனால் அது வந்து என்ன ஃப்ரூட்டு எதுவுமே தெரில. நான் அப்படியே வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். 30 ரூபா. மேலே வந்து ஸ்கெட்சில் எழுதியிருந்தாங்க. நம்ம கைப்பட அழிஞ்சிருது பாருங்கள். இப்போது இந்த டாட்டுக்கிட்ட அவங்க எழுதியிருக்கிறதுனால அழியாமல் இருக்குது. மற்றபடி இங்கே 30 ரூபான்னு எழுதியிருந்தது எல்லாமே அழிஞ்சிட்டு. எதுவும் கொஞ்ச நாள் போனால் அப்படியே அழிஞ்சிரும். இது மாதிரி டப்பாவில் தான் கொடுப்பாங்க. 30 ரூபா. அப்போ 50 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது. இது 30 ரூபா. எவ்வளோ கிராம்னு தெரில. நம்ம வெயிட் போட்டோமா சொல்கிறேன் எவ்வளோ கிராம் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இப்போ ஃபீமேல்ஸ்க்கு ஃபீட் பண்ணிடுவோம். காலேருந்து ஃபீடிங் போடலை, குட்டி விட்டதுலேருந்தே போடாமல் தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஃபீடிங் போடணும். அதான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். நேற்று போட்டேன், நல்லா சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி போடுவோம், எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ஒரு செட்டு கப்பீஸ் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்டு பழகிருக்கு. இன்னொரு செட்டு கப்பீஸ் வந்து பெல்லட் சாப்பிட்டு தான் பழகிருக்கு. அதுக்குள்ளேயுமே நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கு வந்து பழக்கிடலாம். இது வந்து ரவை மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், சின்ன சின்ன ரவை நொறுக்கணும் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. இது என்ன ஃபுட்டுனே தெரில. சரி போடும், ஃபிஷ்ஷு சாப்பிடுது. ஏதோ ப்ரோட்டீன் ஃபுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பிரதர் தான் சொன்னான், நான் இது வாங்கினேன், எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நீ வாங்கி போடு, மீனுக்கு நல்லா உழைக்கும்னு சொல்லியிருந்தான். 1 மாதம் ஓடுன்னு சொல்லியிருந்தான். அவன் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கான். ஆனால் 1 மாதம் ஓடுது. நம்ம நிறைய ஃபார்ம் மாதிரி வச்சா 1 மாதம் ஓடாது. எப்படியும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் ஓடும். இப்போ பார்ப்போம். மீன் இருக்கிற இடத்துல நம்ம போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமரா கடியில் போட்டால் மீன் வர மாட்டேங்கி.
இது கொஞ்சம் நிறைய போட்டுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டி விட்டுருக்கா நல்லா பசியில் இருக்கும், நல்லா சாப்பிடுவோம். குட்டிங்களும் ஏதாவது உள்ளே கிடந்தால் அதுக்குள்ளும் சாப்பிட்டு வளர்ந்துடும் கொஞ்சம். ஓகே, இப்போதைக்கு எதுவும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணி மேலே இற போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி மேலே இற போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் இற போட்டிருக்கேன். இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இறை வந்து சிம்பிளாக வந்து ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஊறி தண்ணிக்கு அடியில் போயிடுது. அடியில் போகிறதுனால இங்கே பாருங்கள், தண்ணிக்கு அடியில் போயிட்டு இருக்கா பொறுமையாக. இன்னும் தண்ணிக்கு அடியில் போய் தரையில் செட்டில் ஆகிடுது. அதனால் மீன் வந்து மேலே வந்து சாப்பிட வேண்டியது அவசியம் இல்லை, தரையிலே இருந்து அப்படியே சாப்பிட்டுக்குது. அங்கேயும் அதே மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ரெட் கோயிலாம் கீழே இருந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்னெயில்ஸுக்கும் சேர்த்து இந்த ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே போய் தான் மீன் சாப்பிட்டுக்கோமா, மீதி இருக்கிறது ஸ்னெயிலும் சாப்பிட்டுக்கும். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃபுட்டுன்னு தெரில. நான் ஏன் இந்த ஃபுட்டு வந்து நேம் கேட்காம வச்சுருக்கேன்னா, இந்த ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணி இதோட க்ரோத் இதை தான் இந்த ஃப்ரைஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டு தான் நம்ம வந்து கொடுத்து க்ரோத் பண்ண போகிறோம். இந்த ஃபுட்டு வந்து அந்த குட்டிகள் வந்து எப்படி க்ரோத் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த ஃபுட்டு ரேட்டு எல்லாமே நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன். தெரில, இது வந்து என்ன ஃபுட்டு எனக்கு கரெக்டாக தெரில. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபுட்டை தான் பொடியாக்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம பார்த்துட்டு நல்லா நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ரோத் ஆகுதா, இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு எதுவும் டேமேஜ் இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் தான் நானே வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு தெரில. நான் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை ஒரு 1 மந்த் கழிச்சு இதுக்கு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போதைக்கு டே 6லேயே நமக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து செட் பண்ணி டே 6 ஆகுது. ஃபிஷ்ஷு விட்டு டே 1 தான். ஃபிஷ்ஷு விட்டதுலேருந்து பார்த்தா டே 1 தான் ஆகுது. ஃபிஷ் விட்டதுமா பார்த்தா. ஆனால் தொட்டியை செட் பண்ணி டே 6லேயே நமக்கு வந்து ஃப்ரைஸ் வந்து வந்துட்டு ஒரு 23 ஃப்ரைஸஸ் வந்துட்டு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலேயே உங்களுக்கு குட்டி விட்டுச்சுன்னா அதை கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா சில மீன் வந்து குட்டி விட்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் நான் விடும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம உள்ள அங்கே மேல் வந்து ஒன்று இறந்து இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு ஃபிஷ்ஷை குட்டிங்களுக்கும் வேறு டப்பா வந்து கொடுத்துட்டு மேலுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அதை இறந்து போன மேலே இதுக்கு வெளியே போட்டுருவோம். அதை நான் பார்ட் 2 வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் விட்டால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.